உன்னோட எண்ணம் என்ன? இந்தியாவை 100 துண்டா வெட்டுவேன். ஒரு பிளேடு எடுத்து சர்னு கீறினா bleed to death. அதான் பாகிஸ்தானோட எண்ணம். அதாவது கத்தி எடுத்து ஒரே போட்டு அப்படி கிடையாது, துடிக்க வைத்து சாவடிக்குவது அப்படிங்கிறதான் அவங்களோட. நான் எத்தியோப்பியாவோடைய 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம், ஜோர்டானோட கையெழுத்து போட்டிருக்கோம், ஒமான் வந்து உயிரை விருது கொடுத்து அங்கேயும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாதம் ட்ரம்ப்போட கையை போய் முத்தம் கொடுத்துட்டு, பாஸ் நல்லா இருக்கேன் பாஸ், இந்த மாதம் வந்துட்டேன் பாஸ், அட்டண்டன்ஸ் போட்டேன் பாஸ், இந்த ஊரில் இதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் நாட்டில் என்ன இருக்கும்னு சொல்லுங்களேன். ஸோ பிச்சைக்காரன் தான் இருப்பான், வேற எதுவும் இருக்காது. வேற உங்களுக்கு தண்ணி 80% தண்ணி கொடுத்துருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்து மூலமா 80% தண்ணீர் அவங்களுக்கு போச்சு. விவசாயம் பார்த்திருந்தா நீ விவசாய நாடாவது இருந்திருப்ப. உன்னோட எண்ணமே சரி கிடையாது. உன்னோட எண்ணம் என்ன? இந்தியாவை 100 துண்டா வெட்டுவேன். ஒரு பிளேடு எடுத்து சர்னு கீறினா bleed to death. அதான் பாகிஸ்தானோட எண்ணம். அதாவது கத்தி எடுத்து ஒரே போட்டு அப்படி கிடையாது, துடிக்க வைத்து சாவடிக்குவது அப்படிங்கிறது அவங்களோட. நான் சொல்றது வந்து கோரியா இருக்கும், நான் சொல்றது ரொம்ப ஒரு வன்மமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதுதான் அவங்களோட எண்ணம். இந்தியாவை 100 துண்டாக பிளேடு எடுத்து வெட்டினா எப்படி, அப்படி அந்த மாதிரி ரத்தம் போய் சாகணும் அப்படின்றதான் பாகிஸ்தானோட எண்ணம் இந்தியாவை பொறுத்தவரை. அப்படின்னா அந்த எண்ணம் தான் உனக்கு நடக்கும். அதான் நடந்துட்டு இருக்கு. பலோச்சிஸ்தான்ல நடக்குது, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்ல நடக்குது, கில்ஜித் ஏன் இடம், அதை நீ பிடிச்சி உட்காந்துருக்க, அது என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட வந்துடும். சிந்திலையும் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கு. பங்களாதேஷ் உங்ககிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லி தானே வந்தான். அவாமி லீக் ஜெயிச்சிச்சு. நீங்க திருப்பி 1970க்கு போங்க. 1970 எலெக்ஷன்ல அவாமி லீக் யாரு? இதே ஷேக் ஹசீனாவுடைய அப்பா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் ஆட்சியை ஜெயிச்சிட்டாரு. அதாவது அப்ப யூனிஃபைடு பாகிஸ்தான், நான் சொல்றது வெஸ்ட் ஈஸ்ட் ரெண்டு சேர்த்து ஒரே பாகிஸ்தான். அந்த அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க வேண்டியது. அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக கூடாது. சரி, இது ஏன் ஆள அப்படின்னா அவர் பெங்கால்காரர். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபிஸ், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஜாதியர்கள் தான் உட்காரணும் அப்படின்னு ஒரு முடிவு. அதனாலதான் பங்களாதேஷ் உங்ககிட்ட இருந்து போச்சு. நீங்க 50 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆச்சுன்னா கத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. திருப்பி அதே இடத்துல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அவாமி லீக் ஜெயிச்சிருக்கு, திருப்பி ஜெயிச்சது உங்களால ஒத்துக்க முடியல. கரெக்டா? 2024ல யார் ஆட்சியில இருந்தா? இவங்க தான் இருந்தாங்க, ஷேக் ஹசீனா இருந்தாங்க. ஷேக் ஹசீனா மெஜாரிட்டில ஜெயிச்சாங்க. அவங்க ஆட்சியை திரும்பி பிடிக்கிட்டு நீ திருப்பி வேற ஒரு பப்பட்டை உட்கார வச்சிருக்க. சோ திருப்பி கனெக்ட் ஆகுதா? சோ அப்ப உன்னுடைய எண்ணம், பாகிஸ்தானுடைய எண்ணம், எல்லா எண்ணமும் ஒண்ணுதான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இருக்குதோ இல்லையோ, இந்தியா ஒரு குழந்தைகிட்ட பொம்மை கொடுத்தா குழந்தை பொம்மையை வச்சு நல்லா வளரலாம், தூக்கி போட்டு உடச்சி பீஸ் ஆக்கலாம். பாகிஸ்தான் வந்து எந்த மாதிரி குழந்தைன்னா, ஒரு பொம்மையை கொடுத்தீங்கன்னா பீஸா ஆக்கிற பொம்மை தான். ஆனா அந்த பீஸா ஆகிற பொம்மைக்குள்ளேயே பிளேடு இருந்ததுன்னா அது கையில வெட்டிக்கிச்சுல, அந்த மாதிரி தான் பங்களாதேஷ் போச்சு. இப்ப திரும்பி எந்த வளர்ச்சியும் இல்லாம பிச்சைக்கார நாடா இருக்கும் போது கூட மற்ற நாட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கு ஆள் அடிச்சு பிச்சை எடுத்துட்டு அதையும் தாங்காம வளர்ச்சியை நோக்கி ஒரு அக்ஷரம் கூட இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்காம பாகிஸ்தான் இப்படி நடத்திட்டு இருக்கிறதுக்கு காரணத்துக்காக பாகிஸ்தான் 5 துண்டாக போகும் அப்படிங்கிறதா எல்லாருமே, அதாவது வேர்ல்டு வைடா இதான் நான் மாத்திரம் சொல்லலை, எல்லாருமே சொல்றது தான். பாகிஸ்தான் கடைசியில் எங்க இருக்கும் அப்படின்னா பஞ்சாப்ல ஒரு சின்ன இடமும், ராவல்பிண்டி, அப்புறமா வந்து லாகூர், அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன ஒரு பிளேஸாக தான் இருக்குமே தவிர பலூச்சிஸ்தான் தனியாக போவதற்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற கவுண்டிங் த டேஸ் தான். சிந்து அகைன் ஃபர்ஸ்ட் பலூச்சிஸ்தான் போச்சுன்னா அடுத்த சிந்து போயிடும். கில்ஜித் எந்து நம்மளுடைய மாநிலம் தான் அது. ஸோ நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் அவங்க டுரான் லைனே ஆப்கானிஸ்தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் அவுட். ஸோ பாகிஸ்தான்ன்றது நம்ம பார்க்கணும்னா சின்ன ஒரு 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 4-5 சிட்டி சேர்த்து ஒரு நாடுன்னு சொல்லிக்கோங்க. லேண்ட் லாக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தான் இப்போ க்ரோயிங் கர்வ்ல இருக்கும். இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு நிறைய இந்த மாதிரி செக்ஸ் எல்லாம் வரும். எந்த இடத்துல அகைன் நான் வந்து லோக்கல் பேசல, பட் ஸ்டில் எந்த இடத்துல கம்முன்னு இருக்கணும், எந்த இடத்துல ஆடணுன்றது ஸோ அது நம்மளுக்கும் தெரியும். இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆட்சியாளர்கள், நான் சொல்றது எந்த கட்சியும் இல்லாமல் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்தியாவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசாமலே வழியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பாரத பிரதமருக்கும் அவருடைய டீமுக்கும் நல்லாவே தெரியும். பங்களாதேஷோட கதையே நான் என்ன சொல்கிறேன், ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்கும்போது இவங்க முடிச்சு தானே வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம்லா அக்ரிமெண்ட் வாஸ்த. ஸோ அது மாத்திரம் தான், அதுக்குள்ளே நான் போகல. ஸோ அந்த சமயத்திலேயே 2-3 மாகாணங்களே நம்மளுடைய முழு எடுத்திருந்தோம்னா இப்ப திருப்பி நான் அந்த 3 மாகாணத்தை எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஆனா இந்த சமயத்துல நான் திரும்ப சொல்றது, பங்களாதேஷ் திருப்பி ஃப்ரீ அவுட் பண்ணி வெளியில வந்தாங்கன்னா 3 மாகாணங்களை பங்களாதேஷ் இழக்கிறது. அதே மாதிரி அந்த பக்கம் இது வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான். மெயின் பிக்சர் வந்து எப்பவுமே வெஸ்டர்ன் காரிடார் தான். ஸோ அந்த பக்கம் இருக்கிறது தான் மெயின். ஸோ இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மெயின் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பலோச்
பிரதர்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க பார்த்துக்குவாங்க. சிந்து பிரதர்ஸும் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இவங்க வந்து மற்றவங்களாம் பிரதர்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம சொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. இந்திய அரசாங்கம் இன்னும் பலோச்சிஸ்தானை அதாவது அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு காரணம் சில விஷயங்கள் மாத்திரம்தான். மற்றபடி பலோச்சிஸ்தான் இந்தியாவோடு 1947-48 இணைந்திருக்க வேண்டிய ஒரு மாநிலம் இல்லை. இப்பவும் சொல்றேன், எனக்கு வந்து தனி மாநிலமாக ஒரு இல்லாமல் தனி நாடாக இருந்தால் கூட ஓகே, என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்றேன். விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரொம்ப ஃபேமஸான கோட் ஒன்று இருக்கும், அதாவது சோவியத் யூனியனை விரும்பாதவர்கள், சோவியத்தோடைய பெருமையை தெரியாதவர்களுக்கு மனதே இல்லை அப்படின்னு, இதயம் இல்லை அப்படின்னு. அந்த சோவியத் யூனியன் திரும்பி வரணும்னு நினைக்கிறவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு, பிரெயின் இல்லை அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து டைரக்டாக நம்ம எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றும் சேர்க்கலனாலும் நல்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் அந்த மாதிரி ஒப்பந்தமே இருக்குது. அதாவது முஜிபுர் ரஹ்மானும் இந்திரா காந்தி அவர்களும் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இந்த நாடு மீது எந்த காரணத்துக்கு ஒன்றும் போர் தொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்தியா வந்து ஒரு நட்பு நாடு, அதையும் மீறி இவங்க பண்ணுவாங்கன்னா அதற்கான பதிலடி கொடுப்பதற்கு இந்தியன் ஆர்மி தயாராக. ஓகே சார், பட் இருந்தாலுமே பாகிஸ்தானுக்கு இந்தியா மேலே வன்மம் அவ்வளோ இருக்கும்போது பங்களாதேஷும் ஏன் சார் இந்த அளவுக்கு வன்மம்? ஒரு பங்களாதேஷ்ல சார் ஒரு ஹிந்து வந்து நிர்வாணப்படுத்தி அவனை அடிச்சு கொண்டு அவனை தீய அது அமைதி மார்க்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களே வந்து இந்த அளவுக்கு பண்றதுக்கு என்ன சார் அவங்களுக்கு தூண்டுது? அப்படி 1905 முதல்ல பிரிந்து போனது பங்களாதேஷ். இப்ப இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் முதல்ல நடந்தது. ஆமா சார். அதுக்கப்புறமா தான் 1923 அப்புறமா தான் உங்களுக்கு வந்து முஸ்லீம் லீக் எல்லாமே வந்து ஆரம்பிக்கிறாங்க, பாகிஸ்தான் தனி நாடா வேணும். 1930 தான் அது சூடு பிடிக்குது. பிரிட்டனும் அமெரிக்காவும் இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பஃபர் ஜோன் நம்மளுக்கு வேணும், சோவியத் யூனியனும் இந்தியாவும் சேரக்கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்ட நாடு தான் வெஸ்ட் பாகிஸ்தான். ஓகேவா? ஸோ அப்போ நாம் பேச வேண்டிய எதுன்னா பெங்கால் அப்படிதான் இருக்கும். இந்தியாவிற்கு அங்கிருந்து வரப்போகுது 1971 வாரில் அங்கிருந்து வரும்பொழுது இங்கேருந்து திரும்பி போனவன் செக் பண்ணி வெளில விட்டான். அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷன் நான் இப்போ சொல்ல முடியாது. செக் பண்ணி தான் அங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து அங்கேயும் போனாங்க பார்ட்டிஷன் போது. 1971 எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு பாருங்க. இது வந்து நீங்கள் ஒருத்தர் தான் நீங்கள் சொல்கிறீங்க, இது அவங்களுடைய வாடிக்கையான செயல்னு நான் சொல்கிறேன். அவங்களுடைய நாட்டில் நான் சொல்கிறது பங்களாதேஷில் டாக்கா யூனிவர்சிட்டியில் லட்சக்கணக்கான பேர்கள் இந்துக்கள், நான் சொல்ற லட்சக்கணக்கான இந்துக்கள் பங்களாதேஷை விட்டு விலகினார்கள். நான் சொல்ற 1971 அப்புறமா 1971 அப்புறமா லட்சக்கணக்கான இந்துக்கள், ஐ திங்க் குரோர்ஸ்ல கூட இருக்கும்னு சொல்லலாம், இந்த டேட்டால பார்த்தா தெரியும். ஸோ அவங்களோட ரிசர்ச் ஆர்டிகல் நான் சொல்ல, இந்தியா சொல்ல, இல்லை அமெரிக்காவோ இல்லை மேற்கத்தியோ சைனாவோ ரஷ்யாவோ சொல்ல, பங்களாதேஷ்குள்ள நடத்தப்பட்ட ஆராய்ச்சியோட முடிவு இந்துக்கள் பங்களாதேஷை விட்டு விலகுகிறார்கள், வெளியில போறாங்க அப்படின்னு அவங்களே ரிசர்ச் பேப்பரே கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டாவோட இருக்கு. அப்படின்னா இது காலகாலமாக நடக்கிறது தான். ஸோ இது வந்து புதுசெல்லாம் கிடையாது. நீங்கள் 1946 நான் சொல்கிறேன், 1946 டைரக்ட் ஆக்ஷன் டே ஹேராம் படம் இருக்குல்ல, இன்னொரு தடவை அந்த டைரக்ட் ஆக்ஷன் டே ஃபுல்லாக படிச்சுட்டு ஹேராம் படத்தை ஒரு தடவை போய் பாருங்க. கமல் சார் கிளீனாக எடுத்துருப்பார், ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது. ஸோ ஐம் நாட் இன்சைட்டிங் வயலன்ஸ், ஸோ நடந்ததை தான் சொல்கிறோம். அதை வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார் அவர் அந்த படத்தில். ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவர் கரெக்டாக தான் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணா படுத்துக்கோங்க, அந்த ஒரு படத்துக்காக தான் அவருக்கு டாக்டர் கொடுக்கலாம். ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் மூவி. தட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஆனால் அந்த மாதிரி நடந்த விஷயம் தான் பங்களாதேஷில் நடந்தது. ஸோ நான் சொல்றது ஈஸ்ட் பாகிஸ்தானில் தட் இஸ் நாட் எ நியூ திங்ன்றேன். இது இனிமேலும் தொடரும் நான் சொல்கிறேன். அப்படி தான் இருப்பாங்க அவங்க. இது வந்து காலகாலமாக அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் நம்ம இன்சைட் அஜிடேட் ஆனோம்னா நம்மளுடைய மொத்தத்தையும் விடுறதுக்கான ஒரு கொக்கி. திருப்பி நான் சொல்கிறேன், அந்த இடத்துல தான் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பார்த்தோம்னா இதுதான் முதல் தடவை நடக்குதா இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுப்போம். இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இது நடக்குது. இதை விட மோசமான விஷயம்லாம் நடந்திருக்கு. நிறைய படத்திலேயே காமிச்சிருக்காங்க. பெங்கால் ஃபைல்ஸ்லாம் டேரக்டாக சொல்லிட்டாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் புதுசாக. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மொத்தம் வச்சு நான் வந்து ஆத்திரப்பட்டு போருக்கு போகிறேன் அப்படின்னா இது நேரம் அல்ல. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஈவன் 1971 வார் இருக்கு இல்லையா, 1970 பிப்ரவரி மாதமே, அதான் பிப்ரவரி மாதம் அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் ஆரம்பிக்குது. எலெக்ஷன் டைம் 1970 எலெக்ஷன் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ அந்த சமயத்தில் 1970 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போவே பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சால்மான் அக்ஷாவை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு, வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இட் டுக் 1 இயர். 1 இயர் மெட்டிகுலஸ் பிளானிங்கில் தான் நம்ம அதை ஜெயித்தோம். இப்போ போனால் கண்டிப்பாக தோற்று போயிடும். ஆனால் உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நான் சொல்லும் போது போகணும் அப்படின்னு சால்மான் அக்ஷா அவர்கள் சொன்னார். அதற்கேற்ற போல நம்ம ஜெயித்தோம்.
அப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த வாட்டி வெயிட் பண்ணி தான் பிடிக்கணுமே தவிர அவன் பார்டர் தாண்டி வந்தால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நாம் பார்டருக்குள்ளே போகாமல் இருக்கிறதும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற எல்லா வருத்தமும் எனக்கும் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் நம்மளுடைய நாட்டை தான் பார்த்து ஆகணுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வரலாறு, உலகத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வி ஹாவ் டு வெயிட். இதே அமெரிக்கா நிறைய இடத்துல பொறுமை காத்திருக்கிறது. 1865 அமெரிக்காவில் 50லேருந்து 65 என்ன நடந்ததுன்னு பாருங்க. அங்கேயும் நிறைய விஷயம் நடந்திருக்கு, புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் பிகம் வேர்ல்ட் பவர் யூ ஹேவ் டு வெயிட். ஸோ அதே தான் நான் சொல்கிறேன் திருப்பி, வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி இது நடந்தது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அதுக்கு அதாவது மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் பங்களாதேஷில் ஒரே தடவை தான் நடந்திருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. அதோடைய இப்போ நம்ம டைரக்டாக ஒரு இன்னொரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம பார்க்குறோமே தவிர அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்.